துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அடுத்த பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலையின் இருபுறமும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தனியார் கட்டடம் அருகே உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவதில் பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் நடவடிக்கை எடுக்காததால் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தை மீட்டு நெடுஞ்சாலைத்துறையினரிடம் ஒப்படைத்து மழைநீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் 3 வீட்டிற்கு மாற்று வீடு ஒதுக்கீடு செய்யப்படாததே தாமதத்திற்கு காரணம் என்று வட்டாட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அந்த இபி டிரான்ஸ்ஃபார்மர் அந்த இடத்துல நகர்த்தி வைக்கணும். ஆனால் அந்த நகரமைப்பு அலுவலர் தாம்பரம் மாநகராட்சியை எல்லாம் அந்த வேலையை செய்து கொடுக்காம அந்த வேலை தடைப்பட்டு நிற்கிறது. கடந்த ஒரு வாரமாக அப்படியே பணிகள் நிற்குது. டெய்லி இதை வராங்க, நின்று பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அந்த வீடுகள்லாம் காலியாக தான் இருக்குது. ஆனால் ஏனோ பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வட்டாட்சியர் இதை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம்.